பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. வந்து ஹெல்மெட் இருந்ததுனால மட்டும்தான் நான் உயிர் தப்பிச்சேன். இந்த ஆக்சிடென்ட் வந்து எனக்கு சுத்தமா லக்கே இல்ல. ஏன் வந்து இதாங்க நம்ம டாடி ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா 3-4 மந்த்துக்கு வந்து வண்டியை ஓட்ட விடான்ட்டாங்க. நம்ம தமிழ் அண்ணன் 2 ஆக்சிடென்ட்டுமே நம்ம அண்ணன் தாங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதோ தாங்க நம்ம வண்டி. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ராம் டிஆர்எஃப்ல எப்படிங்க எல்லாருக்கும் நம்புறேன். வந்து டிஆர்எஃப் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்து வீடியோ போடுறோம். அண்ட் வந்து என்னடா ராமா கையில் வந்து ஆம்ஸ்ட்ரிங்லாம் போட்டு வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பீங்க. பட் இந்த அதுக்கான ரீசன் வந்து போன விளாக் வந்திருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. வந்து 2 மந்த்தாகவே வந்து வண்டி ஓட்ட முடியல. அதெல்லாம் வெளியில் எங்கேயும் போக முடியலங்க. வந்து என்ன அந்த விளாக் டீட்டெயில்ஸ் வந்து போன விளாகில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது 2வது ஆக்சிடென்ட்டுங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் ஆக்சிடென்ட் வந்து வீடியோ கிளிப் போடுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. நகர்த்த முடியுதா? அண்ணன் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் வந்து இது 2வது ஆக்சிடென்ட். அது வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து இன்றைக்கி தான் வந்து இன்சூரன்ஸ்லாம் கிளைம் ஆகி இன்றைக்கி வண்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி தான் போய் வண்டி எடுக்க போகிறோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போக போக கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே பொறுத்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுங்க. ஸோ வந்து டிஆர்எஃப் போன விளாக் வந்து என்னோட ஆக்சிடென்ட் எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்தோங்க. அது வந்து நிறைய இதில் சொல்லியிருப்பேங்க. ஸோ வந்து டிஆர்எஃப்ஏ ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். பைக்கில் எவ்வளோ வேகமாக போனாலும் பொறுமையாக போனாலும் பார்த்து சேஃபாக போய்க்குங்க. ஸோ வந்து நம்ம உயிர் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்து சேஃபாக தான் போய்க்கணும். ஸோ என்ன சொல்லிட்டு போக போக எங்கள் அப்பா வராருங்க. ஸோ வந்து பார்த்துட்டு என்ன எதுவும் போக போக கண்டினியூ பண்ணுறேன். பாய். அந்த டிஆர்எஃப்ஏ நம்ம கார் வந்துச்சு. எங்கள் டேடி வந்துட்டார். அங்கே வந்து என்னன்னு சொல்லிட்டு போக கண்டினியூ பண்ணுறேங்க. ஆமா, வீடியோவில் வரியா? யூடியூப்பில் வண்டி எடுக்க ஏன் அண்ணன் டிஆர்எஃப் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வந்து இப்போ யமஹா ஷோரூம் தாங்க போயிட்டுருக்கோம். வந்து இன்னைக்கு வண்டி டெலிவரி சொன்னாங்க. நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கணுங்க. ஏன்னா வண்டிக்கு வந்து 29,000 ஆச்சு. அது டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எதில் போயிட்டுருக்கோம்? காரில் தான் போயிட்டுருக்கோம். வந்து இதுதாங்க நம்ம டேடி. அது வந்து எப்போ காமிச்சிருப்போன்னா ஃபஸ்ட் டைம் ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுக்கும் போது எங்கள் டேடி பிளாக்ல வந்துருப்போம். அதுக்கப்புறம் எப்போ தான் வராரு. அது வந்து எங்கள் அப்பா வந்து போர்வெல் வச்சுருக்காங்க, ஐசக் போர்வெல்னு சொல்லிட்டு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி போர் போட்டு தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி போர் போட்டு தருவாங்க. அது வந்து எந்தெந்த மாவட்டம்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் தானேப்பா. பெரம்பலூர் மாவட்டம் வந்து திருச்சி இந்த மாதிரி சைட்லாம் கொஞ்சம் ஓரளவு டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ வந்து எந்தளவு குறைச்சி போட்டு தர முடியுமோ அந்தளவு குறைச்சி போட்டு தருவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து யமஹா ஷோரூம் போயிட்டு வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு யமஹா ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவன் வந்து டிஆர்எஃப் நம்ம யமஹா ஷோரூம் பக்கத்தில் வரப்போகிறோம். அவன் வந்து உள்ளே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அவன் வந்து ஊற்று பார்க்கறது எங்கள் அப்பாவே பார்த்துருவாரு. அவன் வந்து ஊற்று பார்க்கறது எங்கள் அப்பாவே பார்த்துருவாரு. அந்த போர் வந்து எவ்வளோ குறைச்சி போட முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி போடுவாங்க. ஸோ வந்து மறக்காமல் ஒன் டைம் ஆச்சு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஒரு 4 போர் சைடு போர் எல்லாம் பொறுமையாக இருக்குங்க எங்கள்கிட்ட. 6 போர் சைடு போர் கிணத்து போர் எல்லாமே இருக்குங்க வந்து. ஸோ வந்து மறக்காமல் வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து எந்த அளவுக்கு குறைச்சி போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து குறைச்சி போட்டு தருவாங்க. ஸோ வந்து என்னதுன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் யமஹா ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. பை பை. ஸோ வந்து டிஆர்எஃப்எம் வந்து அட்லாஸ்ட்டாக வந்து நம்ம யமஹா ஷோரூம் வந்து ரீச் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ என்னால் வண்டி ஓட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டால் என்னால் வண்டி ஓட்ட முடியாதுங்க. வந்து அப்பாட்ட வண்டி கொடுத்துட்டு நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு கார் வந்து நல்லா ஓட்ட தெரியுங்க. ஸோ வந்து மொத்த கையிலேருந்து நான் கார் நல்லா ஓட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ வந்து உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா 29,000 ஆச்சுன்றாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ஃபேரிங் பற்றி வந்து சர்வீஸ் பண்ண காஸ்ட்டாக வந்து இதெல்லாம் தனி வீடியோவை போடுறேன். அண்ட் வந்து டேய் ஆயிடா லாக் எடுத்துகிட்டு இருக்கேன்டா. இதுதான் எடுக்க முடியும், என்ன பண்ணுறது.
வண்டி டேட் எடுத்துக்கலாமா அன்றைக்கி? தம்பி வந்து ஐஃபோன் வச்சுருக்காங்க, இது வந்து அதில் ஒரு வீடியோ கிளிப் எடுப்போம். அங்கே வந்து என்ன ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக ஒரு 3-4 மந்த்துக்கு வந்து வண்டியை ஓட்ட விடான்ட்டாங்க. ஸோ வந்து இப்போ நான் வண்டி ஓட்ட போகிறதில்ல. அது வந்து இப்போ என்ன பண்ண, இவ்வளோ இது நடந்துச்சு, வண்டி விற்க போயிடா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, வண்டிலாம் விற்க போகிறதில்ல. ஸோ வந்து வீட்டில் எடுத்து போய் நிப்பாட்ட போகிறேன். அது வந்து எங்கே நம்ம வண்டி எங்கே நிறைய வண்டி நிற்கிது. நம்ம வண்டியை க்ளீன் பண்ணியாச்சா? அது வந்து இருங்க, நம்ம வண்டி திருப்பி காட்டுறாங்க. இதோ தாங்க நம்ம வண்டி. ஸோ வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே மாற்றிக்கோங்க. என்ன இதெல்லாம் வந்து தனி வீடியோவாக போகிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்தோங்க. அண்ணன் வந்து வாட்டர் வாஷ் விட போகிறோமா வண்டியை? அண்ணன் வந்து வாட்டர் வாஷ் விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துருப்போம். அந்த டிஆர்எஃப்எம்ஏ நம்ம வந்து வண்டி டெலிவரி எடுத்தாச்சு. அண்ணன் வந்து நம்ம தமிழ் அண்ணன் 2 ஆக்சிடெண்ட்டுமே நம்ம அண்ணன் தாங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு தடவை ரெடி பண்ணி கொடுத்தோம், சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லை. ஆனால் பட் ஆனால் ஒரு நட்டு மட்டும் கலந்துச்சு. பட் ஆனால் அந்த வந்து டைட் வச்சிட்டால நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நம்ம தமிழ் அண்ணன் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, வண்டி ஓட்டி பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஓட்ட முடியாது. சரியா? பட் ஆனால் நான் பார்க்குறேன். ஓகே பாய்ண்ணா. ஸோ வந்து என்னன்னு சொல்லிட்டு எங்கள் இப்போ வந்து கார் வந்து நான் ஓட்ட போகிறேன். இப்போ வந்து பைக் வந்து எங்கள் டேடி ஓட்டிகிட்டு வர போகிறாங்க. ஸோ வந்து கீழே தான் இருக்குது நம்ம பைக் வந்து. ஸோ இப்போதைக்கு ஒரு 2 மாதத்துக்கு வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அதனால் ஒடங்கி நல்லா இருக்க வேண்டி தான். ஃபுல் டீட்டெயில் பிளாக் வந்து போன பிளாக் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. வண்டி எல்லாமே அந்த டிஆர்எஃப்எம் அட்லாஸ்ட் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. நான் வந்து காரில் வரும்போது விளாக் எடுப்பேன்னு நினச்சேங்க. கடைசியாக 2% சார்ஜ் இருந்துச்சுன்னா நைட் டியூட்டி போயிட்டு வந்தேன் ஒர்க்கு வந்து. அதனால் 2% சார்ஜ் போடவே இல்லைங்க நைட்டு. அதனால் ஸோ வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்து ஃபோட்டோ மட்டும் போடுறேன். பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஃபுல்லான உடஞ்ச பொருள் தாங்க இருக்குது. ஸோ வந்து உடஞ்ச பைக்கில் உடஞ்ச பொருள் எல்லாமே காரில் தூக்கி போட்டு வந்தாச்சு. நான் என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விளாகில் காட்டுறேங்க. வந்து எவ்வளோ உடஞ்சிருக்கு, எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அது வந்து என் வாழ்க்கையில் மட்டும் தான் ஒன்று நடக்குதா இல்லை என்ன எதுன்னு எனக்கே போயிடலைங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. சின்ன கீரல் கூட இல்லை, பிளட்டு கூட வரலைங்க. ஒரு சொட்டு பிளட்டு கூட வரல. அந்தளவு வந்து சேஃபாக தப்பிச்சேன். ஆனால் ஹெல்மெட்டும் போடலாங்க ஃபஸ்ட் ஆக்சிடெண்ட்டில். ஆனால் அவ்வளோ சேஃபாக தப்பிச்சேன். பட் அதெல்லாம் வந்து லக்கு தாங்க. சத்தியமாக நான் சொல்லுவேன், லக்கு தான். ஆனால் வந்து இந்த ஆக்சிடெண்ட் வந்து எனக்கு சுத்தமாக லக்கே இல்லை. ஏன்னா கீழே விழுந்து வண்டிலாம் ஒரு சைடு ஃபுல்லாக நொறுங்கி போய், அது முன்னாடி விளாக பார்த்துருப்பேன், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வந்து அது வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. கடவுள் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படி எழுதியிருக்காரான்னு தெரில. பட் ஆனால் எனக்கு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். சந்தோஷமாக இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேங்க. ஸோ வந்து எந்த மைண்ட் செட் இருக்கோ அந்த மைண்ட் செட் ரொம்ப அப்படியே அப்சர்வ் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். சோகமாக இருந்ததுன்னா ரொம்ப சோகமாயிருவாங்க. ஆனால் நிறைய பேர்த்துட்டு சீக்கிரமாக மிங்கில் ஆயிரும். ஆனால் நான் கொஞ்சம் ஜாலியான கேரக்டர், எல்லாத்துலேயும் அப்படி நார்மலாக பேசுவேன். ஆனால் ஃபீலிங் ஆகிட்டேன்னா வச்சுங்களேன், யார்கிட்டவே பேச மாட்டேன். கொஞ்ச நாள் நான் தனியாக போயிட்டு தனியாக வருவேன். அப்படி தாங்க மைண்ட் செட் இருந்து. அது வந்து இன்னும் 2 மாதத்துக்கு வந்து வண்டி 2 மாதமோ இல்லை 3 மந்த்தோ வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து போன் ஃப்ராக்சர் ஆச்சுங்க. ஸோ வந்து இப்படி தூக்க முடியாது. அதனால் வந்து இந்த இதுதான் போட்டுட்ருக்கேன். ஃபைனலி வந்து நம்ம வண்டி வந்துருச்சு. எங்கள் டேடி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கார் வண்டி வந்து. நான் வந்து கார் ஓட்டிட்டு வந்தேன். ஸோ வந்து டிஆர்எஃப்ஏ நான் ஒன்று சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டை போட்டு வண்டி விட்டுங்க. ஸோ வந்து ஹெல்மெட் இருந்ததுனால மட்டும்தான் நான் உயிர் தப்பிச்சேன். அதை வந்து நான் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹெல்மெட்லாம் போடலன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சைடு ஃபுல்லாக போயிருக்கும். பின்னாடி இந்த இடம் செம்ம அடிபட்டுருக்குங்க. நான் ஹெல்மெட்டை காட்டுறேன், ஹெல்மெட்டை மட்டும் பாருங்கள் எந்த அளவு அடிபட்டிருக்கு அப்படின்னு. வயசுலாம் ஒட்டஞ்சிட்டு போயிடுச்சுங்க அன்றைக்கி. வந்து இனிமேனாச்சு பைக் ஓட்டுற மாதிரி இருந்தால் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த கடவுளே நான் வந்து பொறுமையாக போகணும்ப்பா, பொறுமையாக போகிற சக்தியை கொடுப்பா அப்படின்னு கேட்டுக்கணுங்க. ஏன்னா வண்டியில் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பீடாக போய் பழகி டக்குன்னு குறைக்க முடிஞ்சால் எப்படியும் குறைக்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா இன்னும் 2 மாதம், இப்போ 2 மாதமாக வண்டி ஓட்டலை சொல்லப்போனால். ஏன்னா நான் வந்து
தினமும் தினமும் ஒரு வாட்டினாச்சும் வண்டியை ஓட்டிடுவேன். அந்தளவு வந்து வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இத்தனை 2 மாதம் வந்து வண்டி ஓட்டாமல் அது ஒரு மாதிரி ஃபீலிங். அது வந்து கொஞ்சம் கவனக்குறைவுங்க. வந்து கவனமாக போயிருந்தேன்னா வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. சின்ன கவனக்குறைவு தாங்க. 2 ஆக்சிடென்ட்டுமே காரணம் சின்ன கவனக்குறைவு தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க பசங்களுக்கு தான் புரியும். அது வந்து என்ன சொல்கிறது, பசங்களுக்கு கண்டிப்பாக என் ஃபீலிங் என்னென்னு புரியுங்க. அவ்வளோ லவ் பண்ண பைக்கு, அவ்வளோ நேசித்த பைக்கு, இத்தனை நாளாக ஓட்டிட்டு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இது எப்படியாச்சும் சரி பண்ணி கொடுங்கண்ணா, ஏதாச்சும் சின்ன நட்டுகள் தான் விட அண்ணனே சரி பண்ண வேண்டாம்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விட்டுருவேன். அப்படி பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்த வண்டி 2 மாதம் ஒரு சைடு ஃபுல்லாக நொறுங்கி போய் 2 மாதம் ஓட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனால் வண்டி இல்லாமல். வண்டி இருக்கும்போது ஜாலியாக சுற்றுவேன், போவேன், வருவேன். இப்போ ஒன்றுமே முடியலங்க. ஒரு ட்ரிப்புக்கு போகிறதா கூட ட்ரிப்புக்கும் போக முடியாது. ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வந்து ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து போன் வந்து கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து டிஆர்எஃப்ஐ இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுடுங்க. டிஆர்எஃப்ஐ பைக்கில் எவ்வளோ வேகமாக போனாலும் பொறுமையாக போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. நான் ரொம்ப வேகமாக போகணுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப பொறுமையாக போகணுன்னு சொல்ல மாட்டேங்க. அவங்க உயிர் அவங்க கையில். ஸோ வந்து எவ்வளோ பார்த்து சேஃபாக போக முடியுமோ அவ்வளோ பார்த்து சேஃபாக போங்க. அது வந்து நம்ம உயிர் நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ வந்து பார்த்து சேஃபாக இருங்க. எனக்கும் சீக்கிரம் ரெடி ஆகிரும். சீக்கிரம் வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணுவேன் நம்பிக்கையில் இருக்கிறேன். ஸோ வந்து ஆனால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ வந்து டிஆர்எஃப்ஐ பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ லாட்ஸ். பை 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 பை.